அன்பிற்குமே எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, அன்பு சகோதரர்களே, குறிப்பாக நம்முடைய ஆத்தூர் மேலத்தெரு பாசத்துக்குரிய பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நமதூர் அல் மதரசத்துர் ரஹ்மானியாவின் மாணவ செல்வங்களின் மேடை பேச்சுக்கான பயிற்சி என்ற நோக்கில் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்கால நலனில் அக்கறை கொண்டு இந்த முதற்கட்ட நிகழ்வாக இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வாரம் விட்டு வாரம், ஒரு வாரம் 3 தெருக்களிலும், ஒரு வாரம் விட்டு மறுவாரம் மீதி 3 தெருக்களிலும் இந்த நிகழ்ச்சி தொடரும் என்ற நற்செய்தியை சொல்லிக்கொண்டு ஆரம்பமாக நமதூர் அல் மதரசத்துர் ரஹ்மானியாவுடைய மாணவி, நமதூர் ஆற்றங்கரை தெருவை சார்ந்த சஃபா ஃபாத்திமா பின்தி முகமது ரஃபீக் அப்பான் அவருடைய மகளார் உருவப்படங்களை தவிர்ப்போம் என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்த வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஆசிரியர்களே, நான் உங்கள் முன்னால் உருவப்படங்களை தவிர்ப்போம் என்று பேச வந்துள்ளேன். இன்றைய காலகட்டத்தில் மனிதனின் கையில் பேனாவோ பேப்பரோ கிடைத்தால் போதும், உடனே பல்வேறு மனித, விலங்கு மற்றும் பறவைகளின் உருவப்படங்களை வரைந்து அதை ரசித்து மெய்சிலந்து போகிறான். நமது இஸ்லாமிய மார்க்கத்தில் உருவப்படங்களை தவிர்ப்போம் என்று பேச வந்துள்ளேன். உருவப்படங்களை இடத்தில் மனிதனின் கையில் பேனாவோ பேப்பரோ கிடைத்தால் போதும், உடனே பல்வேறு மனித, விலங்கு மற்றும் பறவைகளின் உருவப்படங்களை வரைந்து அதை பிறரிடம் காட்டி எப்படி இருக்கிறது, நான் வரைந்த இந்த ஓவியம், நான் வரைந்த இந்த படம் என பெருமையுடன் கேட்டுக்கொள்கிறான். எவரேனும் பாராட்டி விட்டால் போதும், உடனே பல்வேறு மனித, விலங்கு மற்றும் பறவைகளின் உருவப்படங்களை வரைந்து ரசித்து மெய்சிலந்து போகிறான். நமது இஸ்லாமிய மார்க்கத்தில் உருவப்படங்களை வரைவது தடை செய்யப்பட்டுள்ளது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உருவப்படங்கள் வரைவது தடை செய்யப்பட்டுள்ளது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உருவப்படங்களை வரைந்த அனைவரும் நரகத்திற்கு செல்வார்கள். அவர் வரைந்த அனைத்து படத்திற்கும் உயிர் தரப்படும். அது அவரை நரகில் வேதனை செய்யும். மறுமை நாளில் மிக கடுமையாக வேதனை பெறுபவர்கள் உருவப்படங்கள் வரைபவர்கள் ஆகும். இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபிலும் முஸ்லிம் ஷெரீஃபிலும் வந்திருக்கிறது. உருவப்படங்கள் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்றைய காலத்தில் இஸ்லாத்தை அழிக்க நினைப்பவர்களின் சூழ்ச்சியால் நாம் பயன்படுத்தும் செருப்பு, டி-ஷர்ட், பேண்ட், ஸ்கூல் பேக் போன்ற அனைத்து பொருட்களிலும் விதவிதமான உருவப்படங்கள் அச்சடிக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் ஒரு பொருட்களை வாங்கும் பொழுது அதில் உருவப்படங்கள் இருக்கிறதா என ஆராய்ந்து உருவம் இல்லாத பொருட்களை வாங்க வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாம். வலைக்கும் அஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ், அருமையாக பேசி சென்றுள்ளார் மாணவி சஃபா ஃபாத்திமா. பொதுவாக நம்முடைய வீடுகளில் உருவப்படம் இல்லாத வீடுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் நம்முடைய வீடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஏதாவது ஒரு நடிகர்கள், நடிகைகளுடைய படங்களை தன்னுடைய வீடுகளை சுவற்றிலே மாற்றிக்கொள்வது, அல்லது நம்முடைய பிரியமானவர்களுடைய படங்களை சுவற்றில் ஃப்ரேம் அடித்து மாற்றிக்கொள்வது என்ற நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்கள் வீடுகளில் நுழைய மாட்டார்கள். உருவப்படங்கள் எந்த வீடுகளில் மாட்டப்பட்டு கொண்டிருக்கிறதோ, மாட்டி இருக்கிறதோ, அந்த வீடுகளுக்கு மலக்குமார்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்ற செய்தியை சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே உருவப்படங்களை விட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை
சபா அருமையாக பேசி சென்றுள்ளார். அடுத்ததாக நமது ஒரு மேலத்தெருவை சார்ந்த ஆஷிகா இரவு தூக்கம் ஓர் அருட்கொடை என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்த வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இரவு தூக்கம் ஓர் அருட்கொடை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள். அதுபோல நல்ல ஆரோக்கியம் இருந்தால்தான் நெடு நாள் வாழ்ந்து சாதனைகளை புரிய முடியும். அந்த ஆரோக்கியத்திற்கு தேவை நல்ல இரவு தூக்கம். ஆனால் இன்றைக்கு நாகரிகம் என்ற பெயரில் பாட்டி, அரட்டை ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என்று இரவு தூக்கத்தை துளைப்பவர். சிலர் உழைப்பு என்ற பெயரில், சம்பாத்தியம் என்ற பெயரில் கண்களுக்கும் மூளைக்கும் ஓய்வு கொடுக்காமல் இரவு தூக்கத்தை இழப்பவர் பலர். வாழ்க்கைக்கு உழைப்பு அவசியம்தான். ஆனால் அந்த உழைப்புக்கு அவசியம் உடல் ஆரோக்கியம். அந்த உடல் ஆரோக்கியத்திற்கு ஆதாரமாக அமைவது இரவு தூக்கம். தூக்கத்தை துறந்து உழைப்பை துரத்தினால் பிறகு தூக்கமின்மையை துரத்த மருந்துகளை தேடி அலைய வேண்டிய நிலை ஏற்படும். உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைத்து, உறங்க வேண்டிய நேரத்தில் உறங்கி, வாழ்வில் உயர்ந்தவர்கள் சிலர் தூக்கத்தை விலையாக்கி மாடி மேல் மாடி கட்டி இறுதியில் மனம் இறுக்கம் கண்டு வாழ்வின் நிம்மதியே இழந்தவர்கள் பலர். தூக்கம் மனித உடலுக்கும் உள்ளத்திற்கும் தேவை. ஆனால் மனிதனின் தேவைகள் அவனை தூங்க விடுவதில்லை. வருவாய்க்காக அதிக நேரம் உழைப்பதால் ஏழைகளின் உறக்கம் குறைகிறது. இருக்கும் செல்வத்தை பெருக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற பேராசையில்தான் பணக்காரரின் உறக்கம் பறிபோகிறது. தூக்கம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய மாபெரும் அருட்கொடை. பகலில் வாழ்க்கை பிரச்சனைகளில் உழன்று உழைத்து களைப்புவதாலும் குறைந்து விச்ச தேக ஆற்றலை புதுப்பித்துக் கொள்ளவும் களைத்து போன நரம்பு மண்டலத்திற்கும் உடலுக்கும் ஓய்வு கிடைக்கவும் அல்லாஹ் செய்த ஒரு ஏற்பாடுதான் இரவு தூக்கம். தூக்கம் என்பது மனிதன் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களும் தவிர்க்க முடியாத ஒரு ஆயுட்கால தேவையாகும். அறவே உறக்கமின்றி எந்த உயிரினமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் இருந்தால் உயிரிழந்து விடும் என்பதால் உயிர்களின் நலன் கருதி அல்லாஹ்வே உறக்கத்தை வலுக்கட்டாயமாக ஏற்படுத்துகிறான். உறங்கவே கூடாது என்று ஒருவர் முடிவெடுத்து அதற்காக முயற்சித்தாலும் அவரை தூங்க விடாத கல்வி கொள்ளும். உறக்கத்தில் இருப்பவர் உறங்கும் தருணத்தில் தான் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை உணர முடியாதவராகவே இருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது உறக்கம் மரணத்தின் சகோதரன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டது சத்தியமான உண்மை. குறிப்பாக இரவு உறக்கம் இல்லாதவர்களுக்கு மூளை செயல்படாது, குறைந்து போவதாகவும் உயிரினங்கள் குறைவதாகவும் உடல் பலகீனம் அடைவதாகவும் இன்றைய மருத்துவம் குறிப்பிடுகிறது. மனிதர்களே, நீங்கள் பகலில் அல்லாஹ்வின் அருட்கொடையை தேடுவதற்காகவும் இரவில் அமைதி பெறுவதற்காகவும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவும் அல்லாஹ் உங்களுக்கு இரவு பகலை ஏற்படுத்தி உள்ளான் என்று திருக்குரானின் வசனம் இன்றைய மருத்துவ கண்டுபிடிப்பை உறுதி செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இரவு உணவுக்கு பிறகு தூங்காமல் பேசிக் கொண்டிருப்பதை வெறுக்கிறார்கள். எனவே அல்லாஹ் வழங்கிய சிறந்த அருட்கொடையான தூக்கத்தை முறையாக பயன்படுத்துவோம். வாழ்க்கையில் பல சாதனைகளை புரிவோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். மாஷா அல்லாஹ். அருமையாக மனிதனுடைய வாழ்க்கைக்கு தூக்கம் இன்றியமையாத ஒரு செய்தியை அருமையாக ஆஷிகா பேசி சென்றிருக்கிறார். இன்றைக்கு வாழ்க்கையிலே தூக்கமின்மையை போக்குவதற்காக வேண்டி மருந்துகளையும் மாத்திரைகளையும் தேடி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் இரவு தூக்கம் ஒரு அருட்கொடையை நமக்கு தந்திருக்கின்றான். எனவே தூக்கத்தை துளைத்து நம்முடைய ஆரோக்கியத்தை இழந்து நம்முடைய வாழ்க்கையில் மென்மேலும் உயர வேண்டும் என்ற நோக்கத்தில் தூக்கம் இல்லாமல் உழைத்து கொண்டிருந்தால் கடைசியில் நாம் தூக்கமின்மையை வரவிளைவதற்காக வேண்டி தூக்கமில்லையே என்ற நிலையை உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய உடலை வீணடிக்காமல் வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று சொன்னால் தூக்கம்
அந்த அருள்கொடையை பயன்படுத்தி இரவு முழுவதும் தூங்கி எழுந்து பகல் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்ற நல்ல செய்தியை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார். அல்லாஹு தாலா மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு தூக்கம் முக்கியமோ அந்த தூக்கத்தை பயன்படுத்தி தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கி வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்து வாழக்கூடிய நல்ல மக்களாக நம் யாவருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தை சொல்லிக்கொண்டு, பொதுவாக இந்த நிகழ்ச்சி நமது ஊர் அல் மதரசத் ரஹ்மானியாவின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு அத்தனை பேர்களும் முழு ஒத்துழைப்போடு கலந்து சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.